இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மங்களா பிளான்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஜோசியரே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே சொல்லணும். நீங்க சொன்னதையும் அவர் சொன்னதையும் எப்படி சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், எப்படி பயன்படுத்தணும்னு 3 தடவை பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்கல்ல. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க நிம்மதியா இருங்க. இது பாருங்க ஐயா. பொண்ணுக்கு அம்மா இருக்க மாட்டாங்களே. சின்ன வயசுல இருந்து ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வளர்ந்த பொண்ணு இல்ல. வீட்டுல உடம்புக்கு முடியாம யாரு இருக்கா? உடம்பு எனக்கு தான் சரியில்லை. உங்க பொண்ணு பையன் மாதிரி இந்த வீட்டு கஷ்டத்துக்காக உழைப்பாங்களே. ஆமாங்க ஐயா. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஜாதகம் சொல்லுதே. ஓ, ஜோசியர் ஐயா, கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சிக்கல்லாம் எதுவும் இல்ல. ஐயோ, இந்த ஐயரு என்ன பிளேட்டையே திருப்பி போட்டான். ஆனா பெரிய கண்டம் இருக்கு. நீங்க என்ன ஐயா சொல்றீங்க? இன்னும் 4 நாள்ல பொண்ணுடைய கல்யாண திசையே முடிய போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன புனஸ்காரம் பண்ணாலும் பலன் இல்ல. அந்த பொண்ணுடைய கஷ்டம் குறைஞ்சி அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழணும். பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா வீட்ல இருக்கிற கஷ்டம், உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்ப யோசிக்கலாம் நேரம் இல்லைங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா உடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 4 நாள் போச்சுன்னா உங்க பொண்ணு பிறந்த வீட்லயே கன்னியா இருக்க வேண்டியதுதான். அது எப்படிங்க உடனே வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? தலைய அடமானம் வச்சாவது கல்யாணம் பண்ணிடலாங்க. நம்ம பொண்ணு சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும் நமக்கு? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நேரத்தை கடத்தாம சீக்கிரம் சரியான முடிவா எடுங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க ஐயா. உன்னை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியல பாலகி. ஒருத்தரோட ஆசைக்கு நீ பலியானவ, இப்ப இன்னொருத்தரோட சுயநலத்துக்காக வலி அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்குதான் சீக்கிரம் நாம இந்த லோகத்துல இருந்து நம்ம லோகத்துக்கு போலான்னு சொல்றேன். இதெல்லாம் இதோட முடிய போகுதுன்னு நினைச்சியா? முடியாது. அவன் திரும்ப வருவான், திரும்ப வருவான். உன்னை பிடிக்கிறதுக்கு இப்ப அந்த பாம்பை பயன்படுத்தலாம். மறுபடியும் எதை வச்சு என்ன பண்ணுவான்னு யாராலையும் யோசிக்க முடியாது. அந்த பாம்பால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல உன் குழந்தைங்க இல்லாதனால தப்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இப்படி பதறியே. உண்மையா நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? பாலகி, என் கிட்ட மோதிரம் இல்லைன்னாலும் என் லோகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்க முடியும். ஆனா அந்த மாதிரி முறைய பாவம் பண்ண ஆத்மாவுக்காக தான் பயன்படுத்துவோம். கனவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற உன்னை அப்படி கூட்டிட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது நீ அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இல்லை பாலகி. ஏதாவது பேசு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் பாலகி. என்னங்க மேடம், வேலைக்காரிய போனை அட்டன் பண்ண சொல்லி
என்னெல்லாம் சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுத்தீங்களே, ஆனா அதை எப்படி சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுக்கலையா? போ போ சொல்ல. இன்னும் பழைய ஐடியாவெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாவது ஏதாச்சும் புதுசா யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ கேட்ட பணத்தை ரெடி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்படி ஃபோன் பண்ணி கேட்டதும் உடனே பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இருந்ததெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு மட்டும் நான் சொன்ன நாளுக்குள்ள பணம் வரல அப்படின்னா அப்புறம் நான் எங்க போவேன், யார போய் பார்ப்பேன், நான் என்ன சொல்லுவேன், சொன்னா என்ன ஆகும்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்குலாம் எடுத்துட்டு போயிடாதீங்க மேடம். ஹலோ 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 ஹலோ. இப்ப என்ன பண்றது? பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றது? இவனுக்கு செட்டில் பண்ணி இவனை அமர் கண்ணுல படாத மாதிரி பண்ற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. அமர் கிட்ட பணம் கேட்டா 1000 கொஸ்டின்ஸ் கேட்பா. எப்படி என்ன பண்றது? காலம் போன காலத்துல இதை வச்சுக்கிட்டு நாங்க என்னப்பா பண்ண போறோம்? ஒவ்வொரு வருஷமும் இந்த பணத்தை கொண்டு வந்து அருந்ததி கையில கொடுப்பேன். இப்ப யாருகிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. நான் எங்கேயும் போகல மாமா, இங்கதான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க கொடுத்த பணத்தை குழந்தைங்க பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன வாழ்க்கை இது? சரிப்பா, அருந்ததி மாதிரியே நானும் இந்த பணத்தை பேங்க்ல கொண்டு போய் பசங்க பேர்ல போட்டுறேன். நிர்மலா, நிர்மலா, மிஸ்ஸம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க. மேலே என் ஒய்ஃப் இருப்பா, இந்த பேக்கை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருமா. சரிங்க அங்கிள். பாத்தீங்களாமா, அப்பெல்லாம் மருமக கிட்ட கொடுப்பாராம். இப்ப வருங்கால மருமக நீங்க இருந்தும் மிஸ் அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க போயிட்டாங்கம்மா. அவங்க மைண்ட்ல இருக்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதானா? ஏன் மைண்ட்ல மட்டும் ஒரு சூப்பர் பிளான் வந்துச்சு. என்ன பிளான்மா?